இது வந்து ஃப்ராக்ஷனுக்கு எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது, ஃப்ராக்ஷனுக்கு எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மெத்தட் இது. நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் இருக்கிறத சொல்லிடுறேன், அப்புறம் நான் பின்னாடி இதே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். 6/5, 10/7, 14/12, 21 இருக்குது. இது நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா நியூமரேட்டர் என்ன, டினாமினேட்டர் என்ன, அதாவது பகுதி தொகுதி சொல்லுவோம்ல, அது என்னென்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நியூமரேட்டர்னால் மேலே இருக்கும்ல, அது என்ன இருக்குது, 6 இருக்குது, 10 இருக்குது, 14 இருக்குது. அப்புறம் வந்து டினாமினேட்டர் என்ன அப்படின்னு பார்க்கணும். டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா 5, 7, 21 இது இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு நமக்கு வந்து ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த நியூமரேட்டர் மேலே இருக்குல்ல, அதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் இருக்குல்ல, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஹெச்சிஎஃப் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். எல்சிஎம்னா என்னன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 6, 10, 14 இதுக்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். 6, 10, 14 இதுக்கு என்னது ஹெச்சிஎஃப். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ 2ஆல் பண்ணலாமா? ஸோ 2ஆல் பண்ணோன்னா 3 2s are 6, 5 2s are 10, 7 2s are 14. இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ என்ன வரும், ஹெச்சிஎஃப் என்ன வருது அப்படின்னா 2 வருது. புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோன்னா, ஃப்ராக்ஷன் எழுதிட்டு ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த ஹெச்சிஎஃப் என்ன வருது, 2 வருது. ஸோ அந்த 2 நம்ம வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த 6, 10, 14 இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு நமக்கு 2 வருது. ஸோ அடுத்து என்னென்னா, டினாமினேட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, டினாமினேட்டரில் 5 இருக்குது, 7 இருக்குது, 21 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம்னா என்னென்னா ஹெச்சிஎஃப் மாதிரியே தான். இப்போ இதில் காமனாக என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. காமனாக இல்லைங்கிறதுனால இப்போ முதல்ல 5ஆல் டிவைட் பண்ணிடுவோம். 1 5 is 5 வரும். இப்போ 7 வந்து 5ஆல் டிவைட் ஆகாது, அதனால் அப்படியே வச்சுக்கணும். 21 டிவைட் ஆகாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு இதில் பார்த்தோம்னா இப்போ 7 இருக்குது, 21 இருக்குது. இப்போ 7ஆல் டிவைட் ஆகும்ல, 1 வந்து ஒன்றும் பண்ண முடியாது. 1 7 is 7, 3 7s are 21. இப்போ அகெயின் 3 போடலாம். 1 1 1. ஸோ இந்த 1 1 1 வர வரைக்கும் நம்ம எதை வச்சுனாலும் டிவைட் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்கலாம். இதுதான் எல்சிஎம். ஸோ இப்போ நமக்கு எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 5 × 7 × 3, 5 × 7 × 3 105 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி இங்கே ஹெச்சிஎஃப் வந்து நியூமரேட்டரோட ஹெச்சிஎஃப் வந்து 2 கிடச்சிருக்குது. எல்சிஎம் வந்து 105 கிடச்சிருக்குது. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 2/105. 2/105 இதுதான் ஆன்சரு. இதில் ஆக்சுவலாக ஆன்சர் வந்து பி அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. இது வந்து ராங் ஆன்சர். அதில் வந்து ராங் ஆன்சர் இருக்குது. ஆன்சர் ஆக்சுவலாக என்னென்னா 2/105 தான். இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இதுதான் ஆன்சர். 2/105 தான் ஆன்சர். தேங்க்யூ.